ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மசாலா பூரி தான். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன், கொஞ்சமாக புதினா தழை எடுத்திருக்கேன், கொஞ்சமாக மல்லித்தழை எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு கடாயில் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் சுண்டல் காலையிலேயே நான் ஊற வச்சுட்டேன். இது நான் இன்றைக்கி பச்சை சுண்டல் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் மஞ்சள் கலர் சுண்டல் கூட ஊற வச்சுக்கலாம். பட்டாணி நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இந்த பட்டாணி கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு நல்லா கட் பண்ணி அதோட சேர்த்து வேக வைக்க போகிறேன் குக்கரில். ஸோ இது நல்ல மசிகிற அளவுக்கு நீங்கள் குக்கர் விசில் விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இதோட நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக நம்ம வதக்கி வைக்கணும். ஏன்னா இது நம்ம எப்படி அரைக்க தான் போகிறோம். ஸோ நீங்கள் எப்படி சட்னிக்கெலாம் வெங்காயம் நல்லா வதக்கிக்கணும், அது மாதிரி வதக்கிக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் அதுக்குள்ளே சேர்ந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே நல்லா வதங்கினா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ நல்லா இது கூட தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இதோட பார்த்திங்கன்னா மல்லித்தலையும் புதினா தலையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பட்டை, அப்புறம் 2 பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிரியாணியிலோட இந்த வாசத்துக்கு அந்த மர பட்டையெல்லாம் இருக்கும், அது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா சட்னி பதத்துக்கு வர மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்பவும் நீங்கள் வதக்க வேண்டாம். ஸோ இது வதக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓவராக தண்ணி ஊற்ற வேணாம். நம்ம மசாலாவுக்கு தண்ணி ஊற்றும் போது நம்மளுக்கு அதிகமாக போயிடும். ஸோ நான் உருளைக்கிழங்கு பட்டாணியும் வேக வச்சு எடுத்திருக்கேன். நான் உருளைக்கிழங்கு மசிக்கல, ஏன்னா நான் வேக வச்சது நிறைய விசில் விட்டு வேக வச்சனால நான் கரைக்கும் போதே அது கரைஞ்சிரும். நீங்கள் தனியாக உருளைக்கிழங்கு எடுத்து மசித்து எடுத்துக்கோங்க. ஏன்னா அது ஒரு சில டைம் குருமாவில் கரையாமல் இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி மசாலாவுக்கு எவ்வளோ தண்ணி நீங்கள் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதோட பார்த்தீங்கன்னா சோம்பு தூள் ஆட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ஃப்ளேவரே உங்களுக்கு வேறு கலரில் ஆகிடும். ஸோ அப்புறமா நான் சோம்பு தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப காரமாக இருந்தாலும் மசாலா பூரி சாப்பிட முடியாது இல்லையா. ஸோ ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ இது கொஞ்சம் நல்லா திக்காக வர மாதிரி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஸோ இது மசாலா குருமா நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ இது பார்த்திங்கன்னா பானிபூரிக்கு நம்ம அந்த பவுடர் கொடுப்பாங்க, மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா பச்சை கலர் வாட்டரில். ஸோ அந்த இது நான் ஒரு புளிப்பு தன்மைக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பூரி ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நான் ஆல்ரெடி இந்த இது வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கடையில் இதை வாங்கி வச்சுக்கோங்க. இது எப்படி தனியாக செய்கிறதுன்னு நான் ஒரு வீடியோ போடுறேன். இந்த பானிபூரி மட்டும் எப்படி செய்யறதுன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இது ஆல்ரெடி நான் வாங்கி வச்சுருந்தேன், அதனால் உங்களுக்கு நான் இப்படியே காட்டுறேன். இந்த பூரி நீங்கள் அப்போதைக்கு நீங்கள் அது பொரிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கிரின்ச்சியாக இருக்கும் ரொம்ப. இப்போ நாங்கள் கார்ன் சிப்ஸையும் நல்லா வதக்கி பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா கார்ன் சேர்த்து சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது நல்லா தீச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பூரி ரெடி, கார்ன்ஸும் ரெடி. ஸோ இந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். பூரியும் ரெடிச்சு. அது மாதிரி தேவையான அளவு வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. பூரி பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு 5 பூரி எடுத்து உடச்சி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே லேயர் பை லேயராக ஆட் பண்ணப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ பூரி நல்லா உடச்சி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கார்ன் சிப்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கடையில் சாப்பிட்ற மசாலா பூரி மாதிரியே இருக்கும். நான் பூரி செய்கிறதுக்கு மட்டும் தனி வீடியோ இன்னொரு டைம் நான் உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இதை கூட கார்ன் சிப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வெங்காயம் அதிகமாக இருந்தால் பிடிக்கும், அதனால நான் நிறைய ஆட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கூட நீங்கள் மிக்சரும் ஆட் பண்ணிக்கலாம், பொரி ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் கேரட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது சிம்பிளாக நீங்கள் செய்கிறதுக்காக உங்களுக்கு இது மட்டும் செஞ்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா கேரட்டு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட மல்லித்தலை, இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பொரியும் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.